ஒருத்தர் ஏத்தின விளக்குல இருந்து இன்னொருத்தர் விளக்கு ஏத்துனா அது அந்த முதல் விளக்கு ஏத்தி வச்சவங்க ஏத்தின விளக்கு மாதிரி ஆயிடும்னு சொன்னாங்கல்ல. ஆமா பெரியய்யா. அப்படி பார்த்தா நீ ஏத்தி வச்ச முதல் விளக்குல இருந்து தான் மித்ரா மத்த 107 விளக்கையும் ஏத்திட்டு இருக்கா. அப்போ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு 108 எலுமிச்சை விளக்கு போட்ட வேண்டுதல நீ தான் நிறைவேற்றிருக்க பொண்டாட்டி. உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. நீ தைரியமா இரு. வா, அந்த பக்கம் வச்சுக்கோ. சரிங்க ஆண்டி. அங்க பாத்தியா, உன்னை ஒரு உதவிக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாமலே 108 விளக்கு போடுறதுக்கு அவங்க உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விளக்கும் ரொம்ப நல்லா எரியுது. சரி, கோயில் கிளம்பிட்டு இருக்கும்போது நீயும் உங்க அப்பா ஆட்டோல வந்து இறங்குனீங்களா? எங்க போயிட்டு வந்தீங்க? நீ ஏன் கையில பேக் வச்சிட்டு இருந்த? அது என்னால கல்யாணத்துக்கு தடை வரும்னு அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அதனால உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்க இருக்க வேண்டான்னு அப்பா என்ன ஊருக்கு பஸ் ஏத்தி விட கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்பதான் உங்க போன் வந்ததால திரும்பி வந்துட்டோம். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அப்பா இனி ஒன்று ஊருக்கு அனுப்பாம நான் பாத்துக்கிறேன். அது எப்படி பெரியய்யா? நான் தான் ஆதி, பாத்துக்கிறேன். விளக்கெல்லாம் போட்டாச்சு, சாமி கும்பிட போறாங்க. வா போலாம். வா பார்வதி. வா. நீ சென்னைக்கு வந்திருக்கேன்னு கால் பண்ணியா? அடுத்த நிமிஷம் உன்னை பார்க்கணும்னு நான் ஓடி வந்துட்டேன். அப்புறம் ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா ஆண்டி? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இருக்கு நந்தினி. அத சொல்றதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல அதை மறந்துட்டேன். ஆமா, என்ன விஷயம் ஆண்டி? ஆதிக்கு வர டிசம்பர் 12ஆம் தேதி கல்யாணம். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, இது ஆதி கிட்ட கூட சொல்லாம அகிலாண்டேஸ்வரி எடுத்த அதிரடி முடிவு இது. நவராத்திரி பூஜை முடிஞ்ச கையோட ஒரு பொண்ணை முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு, இவதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, இவளுக்கும் ஆதிக்கும் டிசம்பர் 12ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லிட்டா. அந்த சமையல்காரி காதலுக்கு அகிலாண்டேஸ்வரி சாவு மணி அடிச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா இருக்கா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, இந்த அகிலாண்டேஸ்வரி புதுசா மருமகன் ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்காளே மித்ரா, அவ ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா. என்னையே அவமானப்படுத்திட்டா. என்ன சொல்றீங்க? உங்களை அவமானப்படுத்திட்டாளா? வெளியே சொன்னா வெக்கக்கேடு. இருந்தாலும் உன்கிட்ட சொல்றதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்ல. அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன அவமானப்படுத்தின அவளை பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன். சரியான சமயத்துக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். என் கையில அவ மாட்டாமலா போயிடுவா? அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என்ன நந்தினி, யோசிக்க ஆரம்பிச்சுட்ட? ஆதி கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? நீங்க எதுவும் யோசிச்சு வச்சிருக்கீங்களா ஆண்டி? இல்ல நந்தினி, நான் அப்படி எதுவும் இன்னும் யோசிக்கல. நீங்க ஏதாவது யோசிச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க ஆண்டி. கண்டிப்பா உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன். சரி, நான் கிளம்பட்டுமா? சரிங்க ஆண்டி, போயிட்டு வாங்க. சரி, வரேன். பார்வதி அம்மா, பூஜைக்கு தேவையான தேங்காய் பூ பழம்லாம் வெளியே போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நில்லு பார்வதி.
மித்ரா கையாலேயே பூஜைக்கு தேவையானதை வாங்கிட்டு வரட்டும். சரிங்க ஆண்டி. நீ கூட போயிட்டு வா. ம் சரிங்கம்மா. போங்க போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. என்ன வேணுமா? பூஜைக்கு தேவையான பழம் பூ தேங்காய் எல்லாம் கொடுங்க. தரமா. இந்தாங்கம்மா. பூ இருக்க தேங்காய் வேணுமா இல்ல சாதாரண தேங்காய் வேணுமா சார்? நல்ல அழுகின தேங்காவா வேணும். नमः सर्वस्याम्यै नमः विद्याशक्ति नमः ज्ञानशक्ति नमः स्वरूपिण्यै नमः महादेव्यै नमः महालक्ष्मी नमः सर्वदेवतायै नमः. ஆண்டி, தேங்காய் கடைக்காரருக்கு சேஞ்ச் தரணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போய் வா. ஃபோன் கொடு. நான் தேங்காய் கடைக்காரன்ட்ட எல்லாத்தையும் பேசி மித்ரா வந்தா அழுகின தேங்காய் கொடுக்க சொல்லி 500 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்தேன். ஆதி கடைசியில் எல்லாம் இப்படி ஆயிப்போச்சே. அழுகுன தேங்காய் வராம இருந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீ என்ன சொல்ற? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு 108 எலுமிச்சை விளக்கு ஏத்துனது மித்ரா இல்ல, பார்வதி. ஓ, இது பார்வதிக்கான பூஜை. இந்த பூஜையில் அழுகுன தேங்காய் வராம இருந்ததுனால தான் பார்வதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளே உத்தரவாதம் கொடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வண்டி எடு. சரி. அம்மா இந்தா. ரொம்ப நன்றிம்மா. உங்களால சொல்லு நந்தினி. என்ன மித்ரா, உன் மேல யாருக்கும் எதுவும் சந்தேகம் வரலல்ல? இது வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. எல்லாமே நம்ம திட்டப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த வனஜா அத்தை என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க உன்னை பார்க்க வந்த விஷயத்த அகிலாண்டீஸ்வரி கிட்ட பத்த வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மித்ரா. அவசரப்பட்டு அதை இழக்க வேண்டாம். ஓகே. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு இப்ப ஃபோன் பண்ணனா, வனஜா ஆண்டியை நீ ரொம்ப அவமானப்படுத்திட்டதா அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க. அதனால அவங்கள நீ பகைச்சுக்க வேண்டாம். பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. சரி நந்தினி, நான் பார்த்து நடந்துக்கிறேன். அதே நேரத்துல
அவங்க கிட்ட நீ நெருங்கவும் வேண்டாம். அப்புறம் அந்த அகிலாவுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால தாமரையில தண்ணி மாதிரி இரு. அது போதும். ஓகே நந்தினி, நான் அப்படியே இருந்துக்கிறேன். என்கிட்ட ரொம்ப நேரம் பேச வேண்டாம். நேர்ல பார்க்கும்போது பேசிக்கலாம். போனை வச்சிரு. பாய். பாய். நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்ப்பா. ஆண்டி போலாம். போலாமா? எதுக்காக இப்போ இந்த பிரஸ் எல்லாம் வந்திருக்காங்க? யாரு வர சொல்லியிருப்பா? என்னவா இருக்கும்? இந்த அருணை கேட்டா அவனுக்கும் தெரியலங்கிறான். நிஜமாவே இவனுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நாடகம் ஆடுறானான்னு தெரியலையே. அம்மா இதுக்கு இப்போ பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன முக்கியமான விஷயம்னு தெரியலையே. ஒண்ணுமே புரியலையே. சரி பாப்போம். என்ன அருண், ஆபீஸ்ல இருந்து அதுக்குள்ள வந்துட்ட? அம்மா அது வந்து என்ன இது? பிரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க? அம்மா நான் எந்த பிரஸ் மீட்டும் ஏற்பாடு பண்ணலமா. சித்தி கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வீட்டுக்குலாம் பிரஸ் வந்திருக்காங்கன்னு. அதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். இங்க பாருங்க, எனக்கும் இந்த பிரஸ் மீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்கள தான் வந்தாங்க. வந்த உடனே யாரோ பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நான் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் எந்த பிரஸையும் வர சொல்லணுமா? ப்ரோவும் வர சொல்ல, சித்தியும் வர சொல்ல, வேற யாரும் வர சொல்லியிருப்பாங்க? அப்போ வேற யாரு? நான் தான் வர சொன்னேன். இவ எதுக்கு வர சொன்னா? அகிலாண்டேஸ்வரி வெறுப்பேத்திட்டா. ஆதி, எதுக்காக இவ இந்த பிரஸ் மீட்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கா? என்ன பண்ண போறா? எதுவா இருந்தா என்ன? அகிலா கோவமா போயிருக்கா. இவ என்ன பண்ணாலும் பட்டாசா வெடிக்க போகுது. வேடிக்கை பாப்போம். அத்தை, எதுக்கு இப்ப மித்ரா பிரஸ்காரங்களெல்லாம் வர சொல்லியிருக்கா? எனக்கு என்னடி தெரியும்? அது தெரியாம தான் நானே குழம்பி போய் நிக்கிறேன். அம்மாவோட பர்மிஷன் இல்லாம இந்த வீட்ல யார் எந்த முடிவும் எடுத்தது இல்ல. இப்பதான் இந்த வீட்டுக்குள்ள நீயே வந்திருக்க. அதுக்குள்ள எதுக்கு இப்படி அதிக பிரசங்கரமா நடந்துக்கிட்ட? நான் ஒன்னும் அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கல அருண். நீ தான் இப்போ அதிக பிரசங்கத்தனமா நடந்துட்டு இருக்க. நான் என்ன அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கிட்டேன்? அம்மா கிட்ட கூட சொல்லாம பிரஸ வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. அதுதான் அதிக பிரசங்கத்தனம். அத முதல்ல புரிஞ்சுக்க மித்ரா. நீ முதல்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்து அருண். நீ என்ன அண்ணின்னு தான் கூப்பிடணும். உனக்கு அண்ணியாக போற என்ன இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது அதிக பிரசங்கித்தனம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அண்ணி ஆக போறவங்க தானே, இன்னும் அண்ணி ஆகலையே.
முதல்ல உனக்கு ப்ரோக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அருண் மா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆதி மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் நடக்கட்டும் பார்க்கலான்னு சர்வசாதாரணமா சொல். நான் பிரஸ் மீட்டையே ஏற்பாடு பண்ண. வீட்ல இருக்கிறவங்க முன்னாடி நான் தான் உங்க மூத்த மருமக, ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருந்தும் அருண் என்ன அண்ணின்னு கூப்பிட மாட்டேங்கிறாரு. அண்ணின்னு கூப்பிட சொன்னா கல்யாணம் நடக்கட்டும் பார்க்கலான்னு அலட்சியமா சொல்றாரு. அதனால பிரஸ் முன்னாடி நீங்க என்ன மூத்த மருமகள்னு, எனக்கும் ஆதிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆண்டி. அதுக்கப்புறம் அருண் மாதிரி யாரும் கல்யாணம் நடக்கட்டும் பார்க்கலான்னு யாரும் அலட்சியமா பேச மாட்டாங்க ஆண்டி. அதுக்காக தான் பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ண. அம்மா யோசிக்கிறத பார்த்தா பிரஸ் முன்னாடி போய் மித்ராக்கும் ப்ரோக்கும் டிசம்பர் 12ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லிடுவாங்க போல இருக்கே. என்ன பண்றது? இது சும்மா விட்டுறக்கூடாது அருண். நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் மித்ரா. சரி வா, பிரஸ் முன்னாடி நீதான் என் மூத்த மருமகன்னு சொல்லிடுற. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். ஆதி நீயும் வா. அம்மா ஒரு நிமிஷம், இவங்களை கூட்டிட்டு போய் பிரஸ் முன்னாடி நம்ம வீட்டோட மூத்த மருமகனை அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா ப்ரோக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறது ஒரு டவுட் தாமா.